ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு எப்படி வருதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம டீ காஃபிங்களோட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் நல்லா பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த பக்கோடா இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலைகளையும் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகமும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா அந்த உப்பு எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவு கடலை மாவு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இது நம்ம வந்து ஒரு ஆனியன் பைண்டிங்காக சேர்க்குறோம். இப்போ இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவு எண்ணெயும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து கைகளால் ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் உள்ள எண்ணெய் நம்ம வந்து தண்ணி இந்த எண்ணெய் எல்லாமே வந்து அந்த மாவில் வந்து நல்லா இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு 1/4 மணி நேரம் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். இப்போ வாங்க நம்ம பக்கோடா வந்து ஆயில் நல்லா சூடாக இருக்குது, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சேருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு உள்ளே சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து உடனே வந்து தீஞ்சு போயிடும். அதனால ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. உடனே வந்து கலந்து கொடுத்திங்கன்னா மாவுலாம் தனியாக பிரிஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி அந்த ஆனியனும் இந்த மாவும் நல்லா ஒட்டி பிடிச்சி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியான பக்கோடா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஒரு பொன்னிறமாக வேக வச்சுட்டு இப்போ இதை அப்படி நம்ம எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ஆனியன் பக்கோடா வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சுங்க. டீ காஃபிங்களோட ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆனியன் பக்கோடா வேறு லெவல் டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.